ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் டேர்ம் 1 பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மைசூர் போர்கள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இந்த மாதிரியான பெருந்தலைவர்கள் ஆங்கிலேயர்கள் கூட உண்டான உறவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே லெசனில் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். பார்ட் 1ல் பிளாசி போர், பக்சார் போர் இந்த மாதிரியான போர்களும், பார்ட் 2ல் கர்நாடக போர்களும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் 3 வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் ஆண்ட அரசர்களுக்கும் நடுவில் என்னென்ன நடந்துச்சு, ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஹைதர் அலி அப்படிங்கிறவர் யாருன்னா, தென்னிந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமானவர். இவர் வந்து மைசூர் சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர். ஸோ ஹைதர் அலி யாருன்னா, தென்னிந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமானவர். இவர் வந்து மைசூர் சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவருடைய மகன் தான் யார் அப்படின்னா திப்பு சுல்தான். ஸோ உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கும்போது ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஹைரார்கி வந்து எப்படி வரும்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஹைதர் அலி, அடுத்தது திப்பு சுல்தான். ஸோ ஹைதர் அலியோட மகன் தான் திப்பு சுல்தான். 1761 ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளர் ஆனார். ஸோ 1761 மைசூர் அலி ஹைதர் அலி வந்து மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளராக இருந்தார். கூட யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் கூட யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த போரே ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரங்க கூட நட்புறவாக இருந்ததுனால மட்டுமே வந்திருக்கு. ஸோ ஹைதர் அலி கூட யார் இருந்தாங்க? பிரெஞ்சுக்காரர்கள். ஆங்கிலேயர்கள் கூட யார் இருந்தாங்கன்னா, மராத்தியர்களும் நிஜாமும் இருந்தாங்க. ஸோ போரின் போக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹைதர் அலி தான் வின் பண்ணார். நான் ஃபர்ஸ்டே சொல்கிறேன், ஹைதர் அலி வின் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆங்கிலேய படை உதவியுடன் ஹைதராபாத் நிஜாம், ஸோ தளபதி ஜோசப் ஸ்மித் இவரோட உதவியுடன் ஹைதராபாத் நிஜாம் இவங்க 2 பேரும் சேர்ந்த ஆங்கிலேய படை வந்து மைசூரை 1767 வந்து தாக்குது. ஸோ இந்த போரில் வந்து ஹைதர் அலி ஆங்கிலேய படையும் அந்த ஹைதராபாத் நிஜாமையும் மங்களூர் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சு மங்களூரையும் கைப்பற்றினார். ஸோ அடுத்தது 1769 மார்ச் மாதம் ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுத்தார். ஸோ 67 மங்களூரில் அவங்கள தோற்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைதர் அலி 1769 மெட்ராஸ் மீது போர் தொடுக்கிறாரு. ஸோ எப்பயுமே வந்து ஹைதர் அலியோட படை வந்து வீரியமாக இருக்கிறதுனால ஆங்கிலேயர்கள் வந்து இந்த தடவை படை பண்ணாமல் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுறாங்க. ஆங்கிலேயர்களால் முடியலன்னாவே அவங்க எப்பயுமே உடன்படிக்கைக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ 1769 அப்படி நடக்கிற உடன்படிக்கை பேர் தான் மதராஸ் உடன்படிக்கை. ஸோ மதராஸ் உடன்படிக்கை படி பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பகுதி நமக்கு வேணும் அப்படிங்கிறத உறுதியாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு உடன்படிக்கையும் எப்படி இருக்கும்னா, நீ எங்கள் மீது இதுக்கப்புறம் படையெடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா இரு தரப்பினருக்கும் இந்த போருக்கு முன்னாடி அவங்கவுங்க பகுதி எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மதராஸ் உடன்படிக்கையில் நடந்துச்சு. மதராஸ் உடன்படிக்கையில் நீ எங்கள் மீது போர் தொடுக்கக்கூடாது, ப்ளஸ் போருக்கு முன்னாடி எங்களோட பகுதிகளாக இருந்த பகுதி எல்லாத்தையும் ஹைதராபாத்திலிருந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து தோற்கப்பட்டு ஹைதர் அலி தான் ஜெயிக்கிறாரு. ஆனால் ஆங்கிலேயர்களோட உடன்படிக்கை பண்ணி அவங்களோட பிளேஸ் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். இதுலேயுமே ஹைதர் அலிக்கு ஆப்போசிட்டாக ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 1769 நமக்கு மெட்ராஸ் உடன்படிக்கை பண்ணாங்க. அதன்படி ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலி மீது யாராவது தாக்குனா, ஹைதராபாத் நிஜாமோ மராத்தியர்களோ யாராவது தாக்குனா, அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் அதை நிறைவேற்ற யார் மறுத்துட்டா? ஆங்கிலேயர்கள் மறுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிலேயர்களோட வேலையே தானே. 1771 மராத்தியர்கள் வந்து ஹைதர் அலி மீது படையெடுக்கிறாங்க. ஸோ மராத்தியர்கள் யார்? ஆங்கிலேயர்கள் கூட கூட்டணி வச்சிருக்கிறவங்க தான் இவங்க வந்து ஹைதர் அலியின் மீது திடீர்னு படையெடுக்கும் போது ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு உதவ வரல.
ஸோ இது ஒரு காரணம் இந்த போர் நடக்க. ப்ளஸ் ஹைதர் அலியோட ஆட்சிக்கு உட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாஹி, அதாவது ஹைதர் அலியும் பிரெஞ்சுக்காரர்களும் தானே பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் பகுதியான மாஹியை வந்து அதுவும் ஹைதர் அலியோட ஆட்சிக்கு கீழே இருக்கு. அந்த பகுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க. ஸோ இது வந்து ஹைதர் அலிக்கும், அதாவது ஹைதர் அலியோட எதிர்ப்படையா ஆங்கிலேயர்கள், மராத்தியர்கள், நிஜாம் இவங்க 3 பேரோட ஸ்ட்ராங்கான கூட்டணிக்கு இது வந்து வழிவகுக்குது. ஸோ போரின் போக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த இடத்துல யார் வர்றாருன்னா சர் அயர்கோட், ஆங்கில படை தளபதி சர் அயர்கோட். இவர் தான் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து தோற்கடிச்சவர். ஸோ இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஹைதர் அலி தோற்கடிக்கப்படுறாருன்னு ஒரு லைன்ஸ் வருது. 1781 அயர்கூட் வந்து பரங்கிப்பேட்டை இடத்துல வந்து ஹைதர் அலியை தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹைதர் அலிக்கும் புற்றுநோய் வந்து 1782 வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் யார் வராங்க? திப்பு சுல்தான். ஹைதர் அலியோட மகன் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த போரை வந்து கண்டினியூ பண்றாரு. ஸோ அவர் வந்து பிரிகேடியர் மேத்யூஸ் அப்படிங்கிறவரோட படை வீரர்கள், ஆங்கில படை தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் அப்படிங்கிறவங்களோட படை வீரர்கள் எல்லாத்தையும் கைது செய்யறாங்க. ஸோ படை வீரர்களை கைது செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி படை பண்ண முடியும்? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு உடன்படிக்கை கொண்டுட்டு வந்து படை வீரர்களை திரும்ப வாங்கறதுக்கு உண்டான வழியை தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பிரிகேடியர் மேத்யூஸோட படை வீரர்களை கைது செஞ்சதுனால இதுவே திப்புவுக்கு பின்னடைவா வந்துருச்சு. என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது சொன்ன மாதிரியே ஒரு உடன்படிக்கை, இப்ப மங்களூர் உடன்படிக்கை போடுறாங்க. ஆங்கிலேயர்களுக்கும் திப்புவுக்கும் இடையே இது வந்து நடைபெறுது. 1784 நடைபெறுது. ஸோ 84 என்ன நடக்குதுன்னா, இரு பிரிவினரும் போருக்கு முன்னால அவங்கவுங்க பகுதி எப்படி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இது வந்து எப்பயுமே பண்றதுதான். ஸோ அடுத்தது பாருங்க, போர் கைதிகளை ஒப்படைப்பது. இப்போ யாருக்கிட்ட போர் கைதி இருக்கா? திப்பு சுல்தான் கிட்ட போர் கைதி இருக்காங்க. அவங்கள யாரு கேட்குறா? இங்கிலீஷ் கேட்குது. ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள கேட்குறாங்க. ஸோ மங்களூர் உடன்படிக்கைன்னு ஒன்று போட்டு திப்புவையும் ஏமாத்திருச்சுங்க இந்த ஆங்கிலேயர்கள். அடுத்தது, ஸோ இப்போ பிரெஞ்சு கவர்னரா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு. ஸோ இவர் யாரை ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணியிருக்கணும்? திப்பு சுல்தானுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இவருமே இவரோட பகுதிகளை மராத்தியர்கள் கிட்ட இருந்தும் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்தும் நிஜாம் கிட்ட இருந்தும் பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த சமயத்துல அமெரிக்காவில் பிரிட்டன் வந்து தங்கள் குடியேற்றங்களை இழந்துருச்சு. அது வட அமெரிக்காவில் சில பகுதிகள் எல்லாம் முன்ன கொடுத்தாங்கன்னு 2ஆம் கர்நாடக போர்ல நம்ம பார்த்துருப்போம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம பிரிட்டன் வந்து அதோட குடியேற்றங்களையே அமெரிக்காவில் இழந்துருச்சு. ஆனா வாரன் ஹேஸ்டிங் வந்து திப்பு சுல்தான் இந்த மங்களூர் உடன்படிக்கைக்கு உட்பட்டதுனால அவருடைய அந்த குடியேற்றங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்தியாவில் வரல. யார் உதவி மூலயமா? திப்பு சுல்தான் மூலயமா. ஸோ இதே மாதிரிதான் நடந்திருக்கு. இந்த 2வது போரும் மங்களூர் உடன்படிக்கையை போட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். ஸோ இந்த மைசூர் போர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களும் தான் ஆப்போசிட் சைடில் இருப்பாங்க. மங்களூர் உடன்படிக்கையினால திப்பு சுல்தானுக்கு யாருமே உதவ முன்வர மாட்டாங்க, எக்ஸப்ட் அந்த பிரெஞ்சு படை தளபதி. அவரும் அவருடைய இடத்த பாதுகாத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதனால திப்பு சுல்தான் என்ன பண்றாரு அப்படின்னா பிரான்ஸ், துருக்கி போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி அவர் வந்து கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவர் அனுப்பி படை கேட்கிறாரு. ஸோ இது நடக்குது. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய கூட்டணி வந்து திப்பு சுல்தானோட இடம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை வந்து தாக்குது. ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் தான் தாக்குறாரு. திப்பு சுல்தான் தான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆங்கிலேயர் கூட்டணிக்கு கீழே இருந்த அந்த சமஸ்தானத்தை தாக்கிடுறாரு 1789. ஸோ இந்த 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1790 92 வரைக்கும் 2 வருஷம் நடக்குது. ஸோ 1789 அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து தாக்கப்படுது. யாராலனா? திப்பு சுல்தானால. அதுக்கப்புறம் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராத்தியர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த போர் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு காலம் நடக்குது. இதுல திப்பு சுல்தான்
வெளிநாடுகளுக்கு தூதுவர்கள் அனுப்பியும் அவருக்கு எந்த ஒரு படையும் கிடைக்கல. அவர் தனியாக தான் எதிர்த்து போராடுறாரு. தளபதி மோடாஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய படை தளபதி வந்து அவருடைய தாக்குதலுக்கு திப்பு சுல்தான் உள்ளாக்கப்பட்டு அங்கேயும் தோல்வியில முடியுது. அதுக்கப்புறம் காரன் வாலிஸ் வராரு. காரன் வாலிஸ் அவரே ஆங்கில படை தளபதி, அவரே படையை தானா வழிநடத்துறன்னு வந்து மலைக்கோட்டை பகுதிகள் எல்லாத்தையும், திப்பு சுல்தான் இருக்கிற மலைக்கோட்டை பகுதிகள் எல்லாத்தையும் கைப்பற்றினால திப்பு சுல்தான் வந்து ஒரு நம்பிக்கையை இழந்த வண்ணம் ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் தளபதி மோடாஸ் அவர்கிட்டயும் திப்பு சுல்தான் தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் காரன் வாலிஸ் அவர்கிட்டயும் தோத்துறதுனால காரன் வாலிஸ் மலைக்கோட்டை பகுதிகளை கைப்பற்றிட்டு போயிடுறதுனால ஸோ திப்பு சுல்தான் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறாரு. ஆப்வியஸா இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஆங்கிலேயர்கள் கூட ஆப்போசிட் பார்ட்டியே போகுது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அவர்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த உடன்படிக்கை பேர் என்னன்னா ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. ஸோ 1792 நடக்குது. ஸோ ஒவ்வொரு உடன்படிக்கையோட காலப்பகுதிகளுக்கு ஏற்ப காலக்கோடுக்கு ஏற்ப நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் கேட்கும்போது எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து தன்னுடைய ஆட்சி பகுதிக்கு கீழே இருக்கிற பாதி ஏரியாவை ஆங்கிலேயர்களுக்கு தரணுமா. ஸோ எப்பயுமே ஒரு உடன்படிக்கையில் என்ன நடக்கும், அவங்கவுங்க பகுதியை அவங்கவுங்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி தானே நடக்கும். ஆங்கிலேயர்கள் ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுறோம் உங்க கூடன்னு சொல்லிட்டு வந்தா அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இது திப்பு சுல்தானே முன் வந்ததுனால என்னென்ன பண்ணுறாங்கன்னா திப்பு சுல்தானோட பகுதியில் ஆட்சி பகுதியில் பாதி பகுதியும் ஆங்கிலேயர்களுக்கு தரணுமா. அது மட்டும் இல்லை, 3.6 கோடி அபராதம் செலுத்தணுமா. யாரு? திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 2 மகன்களையும் ஆங்கிலேயர்களிடம் பிணை கைதிகளா ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இதன் மூலயமா ஆங்கிலேயர்களுக்கு என்னென்ன இடம்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ கொங்கு பகுதின்னு சொல்லப்படுற பகுதி ப்ளஸ் மலபார், குடகு மலை, திண்டுக்கல் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர், பாராகமால் தான் நான் கொங்கு பகுதின்னு சொன்னேன். சேலம் இதெல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரும் வந்து ஒரு உடன்படிக்கை மூலயமா, அந்த 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் மூலயமா திப்பு சுல்தான் 2 மகன்களையும் பிணை கைதிகளாக கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்போ 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து திப்பு சுல்தான் ஆப்போசிட்டில் ஆங்கிலேயர்கள் தான் இருக்காங்க. எல்லா மைசூர் போர்லையும் ஒன்று ஹைதர் அலி ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, இல்லைன்னா திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கள் இருக்காங்க. ஸோ இந்த போர் நடைபெற்ற காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1799. ஸோ 1799 இதுதான் கடைசி மைசூர் போரும் கூட. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கையின் மூலம்தான் வந்து நம்மளை அவமானப்படுத்தினாங்க. ஆமாவா? திப்பு சுல்தானோட சொத்து, குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அதை வந்து திப்பு சுல்தான் மறக்கவே இல்லை. 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. ஸோ ஒவ்வொரு உடன்படிக்கையோட வருஷங்களையும் கொடுத்து நம்மளுக்கு பொறுத்துக மாதிரியும் 1 மார்க் கேட்பாங்க. ஸோ 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலம்தான் யார் வந்து அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினா காரன் வாலிஸ் பிரபு. ஸோ அவங்க வந்து திப்பு சுல்தானை அவமரியாதை பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு மெயின் காரணம் 4வது மைசூர் போர் ஏற்படுறதுக்கு. ஸோ அடுத்தடுத்த காரணங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்பயும் திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாருன்னா அரேபியா, துருக்கி, பிரான்ஸ் இந்த நாடுகளுக்கெல்லாம் தூதர்களை அனுப்பி படை பலம் கேட்குறாரு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து யாரும் வந்து உதவுற அளவுக்கு இல்லை, ஏன்னா அங்கேயும் போர் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி திப்பு சுல்தான் நெப்போலியன், எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனோட தொடர்பு வச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட இருந்தும் எந்த ஒரு படைபலமும் இவருக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. ஆனா ஆங்கிலேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படைபலம் கிடைச்சது. அது நம்ம போரின் போக்குல பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்த பாயிண்ட் வந்து காரணங்கள்ல வரக்கூடியது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா பிரெஞ்சு வந்து திப்பு சுல்தான் கூடயும் ஹைதர் அலி கூடயும் நட்புணர்வு தான் வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுல பிரெஞ்சு அலுவலர்கள் கொஞ்சம் பேர் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து ஜக்கோபியன் கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை நிறுவி சுதந்திர மரம் நடுறாங்க. ஸோ இதுவும் ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில கோபத்தை உண்டாக்குது.
ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து ஜக்கோபியன் கழகத்தை நிறுவி சுதந்திர மரம் நட்டாங்க. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா எப்படியாச்சும் ஒரு 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது போரின் போக்கு பார்க்கலாம். இதுல வெல்லஸ்லி பிரபு, ஸோ காரன்வாலிஸ் வந்து 3ஆம் மைசூர் போர்ல இருப்பாரு. ஸோ 4ஆம் மைசூர் போர்ல யார் இருக்காங்கன்னா வெல்லஸ்லி பிரபு இருப்பாங்க. ஸோ இந்த வெல்லஸ்லி பிரபு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் மீது 1799 படையெடுக்கிறாரு. இது கம்மியான டைம்ல நடந்த மிக பெரிய சேதாரம் உண்டாக்குன போரா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 2 தளபதிகள், ஒருத்தர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு, இன்னொருத்தர் யாருன்னா பம்பாய் ராணுவம் ஸ்டூவர்ட். பம்பாயை சேர்ந்த ராணுவ தளபதி ஸ்டூவர்ட் அவரோட தலைமையிலையும் மைசூருக்கு மேற்கே, மைசூர் யாரோட இடம்? திப்பு சுல்தான் இடம். ஸோ மைசூருக்கு மேற்கே அங்கேயும் ஒரு போர் நடக்குது. இங்க மெட்ராஸ் ராணுவத்தை சேர்ந்த வெல்லஸ்லி பிரபுவும் திப்பு சுல்தானை வந்து தாக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பேரும் 2 திசையில தாக்குறதுனால திப்பு சுல்தானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அவர் எங்க போறாரு அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், அதாவது அவருடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போறாரு. ஆனா ஸ்ரீரங்கப்பட்டினமும் 1799 மே 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினமும் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டு இறுதியா திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறாரு. அடுத்தது போருக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சு? இப்ப போருக்கு அப்புறம் திப்பு சுல்தானோட வாரிசுகளையும் ஆங்கிலேயர்களோட பணைய கைதிகளா இருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இல்லையா? இப்ப என்ன ஆகும்னா ஆங்கிலேயர்கள் எல்லா பகுதிகளையும் இணைக்கிறாங்க. அவங்க கைப்பற்றின இடம் கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த எல்லா பகுதிகளையும் இணைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உயர் குடும்பத்தை சேர்ந்த கிருஷ்ணராஜா, 3rd கிருஷ்ணராஜா, 3ஆம் கிருஷ்ணராஜா வந்து உடையார், இவர் வந்து மைசூர் அரியணை ஏறினாரு. ஸோ இப்ப ஹைரார்கில ஃபர்ஸ்ட் ஹைதர் அலி வருவாரு, அதுக்கப்புறம் திப்பு வருவாரு, அதுக்கப்புறம் யார் வர்றாரு? 3rd கிருஷ்ணராஜா வராரு. ஸோ இந்த மாதிரி ஹைரார்கியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உடன்படிக்கையும் எந்தெந்த வருஷங்கள்ல நடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா திப்புவின் குடும்பத்தினர் வந்து வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்படுறாங்க. திப்புவின் குடும்பத்தினர் எங்க அனுப்பப்படுறாங்க? வேலூர் கோட்டைக்கு. இதுவும் இம்பார்ட்டன்டான 1 மார்க். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து மைசூர் போர்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கர்நாடகா போர்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் போர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த செட்ல இருந்து ஒரு 1 மார்க்கோ 2 1 மார்க்கோ எல்லா டிஎன்பிசிலையுமே ஜென்ரல் ஸ்டடீஸில் வருது. ஸோ அதனால கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.